வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 14ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 23,268 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,331 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,398 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இதே பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 23,138 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,071 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,008 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இதில் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ஒவ்வொரு லெவலையும் தாண்டும் பொழுது நம்ம கவனமாக நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு நம்ம ஐடியா பண்ணி நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டோம்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இந்த சேனல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹை லெவலும் இங்கே நமக்கு நேற்று க்ளோஸ் ஆன லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த லெவலும் நமக்கு இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும் பொழுது அடுத்து இங்கே பவுன்ஸ் பேக் ஆகுமா அல்லது திரும்ப கண்டினியூ ஆகுமா, அதே மாதிரி டவுன் சைட்லேயே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் இப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ அடுத்து எங்கே பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து எங்கே வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லெவல் வச்சுக்கலாம். இந்த லெவலில் நம்ம செக் பண்ணும் பொழுது அதாவது இது வந்து 22,700 கிட்ட நமக்கு வரும். இங்கே நம்ம சப்போர்ட் லெவலில் வச்சுருக்கோம் இந்த லெவல். இப்போ இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், அல்லது ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே டவுன் ட்ரெண்டில் இறங்கினால் நம்ம இந்த லெவல் வரைக்கும் பார்க்கலாம். இல்லை இப்போ நமக்கு இந்த இடமும் ஒரே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால திரும்ப இங்கே ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த கரெக்ஷன் கொடுத்து இப்போ இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனலை பிரேக் பண்ணணும். இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே நமக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு செக் பண்ண முடியும். இல்லை இங்கேயே திரும்பவும் கரெக்ஷன் கொடுத்து நமக்கு இந்த லெவலுக்குள்ள ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் இந்த ஒரு மூமெண்ட்டுக்குள்ளேயே நமக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இந்த 1 day சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டே சேனலை இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். பிரேக் அவுட் பண்ணாலும் அடுத்து ஒவ்வொரு தடவையும் அது பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படிங்கிறத மார்க்கெட்டோட கண்டிஷனும் இருக்குது. ஏதாவது நல்ல செய்திகள் வந்ததுன்னா டக்குன்னு நமக்கு இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளோட அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு லெவலையும் அது தாண்டுதா அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே மார்க்கெட் வந்து மேலே நம்ம சேனலுக்குள்ளே போயிடுச்சா அப்படிங்கிறத நம்மளால அனுமதிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறது, கீழே வந்தது இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி அது நம்ம இங்கே செட் பண்ணியிருந்தோம்ல, இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம என்னென்ன ட்ரேடிங் பண்ணலாம், இந்த லெவலுக்கு அடுத்து ரீச் ஆகும் பொழுது இந்த ட்ரேடிங்கில் எதை க்ளோஸ் பண்ணலாம், எதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ப்ராஃபிட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டவே நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் மட்டும் யூஸ் பண்ணியே நம்மளால் அடைய முடியும். ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் தேதி ஜனவரி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா 49,182 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,480 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,954 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 48,410 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,936 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,638 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணிட்டு வந்தோம். இப்போ கடந்த 3 மாசமா 3 இல்லை 5 மாசமா நமக்கு இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணாமலே பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருந்ததை இந்த ஜனவரியில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அதாவது ஒரு வி ஷேப் கூட நமக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நமக்கு மேலேயும் கீழேயும் இறங்கி ஒரு மிக்ஸ்டான மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு இருக்க போகுது. மேலும் வியாழக்கிழமை பேங்க் நிஃப்டி மன்னிக்கும் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதோட ரெஃப்ளெக்ஷன் பேங்க் நிஃப்டியிலும் இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் பார்த்தோம்னா நிஃப்டியோட கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால ஏற்ற இறக்கங்களும் நமக்கு ஒரு மிக்ஸ்டாகவே தான் இன்னைக்கு இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். இந்த 1 day சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டபுள் பாட்டம் வந்து கிடச்சிருக்கு. டபுள் பாட்டம் கிடைச்சி டபுள் பாட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஹைப் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்திருக்கு. டபுள் பாட்டம் வந்து இங்கே ஒரு ஹைக் வந்திருக்கு. நம்ம இதை பார்க்க முடியுது. அடுத்த ஒரு இறக்கம் வந்து இந்த இடத்துல இருக்கு. அடுத்த டபுள் பாட்டம் எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த லெவலில் நம்ம ஒரு எச்சரிக்கையை வச்சிருக்கணும். இந்த இடத்துல டபுள் பாட்டம் வந்தது அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு ஹைப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணும் பொழுதும் பிரேக் அவுட் கரெக்டாக ஆகுதா அல்லது பவுன்ஸ் பேக் ஆகுதா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக நம்மளோட ட்ரேடிங்கை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் டெக்னிக்ஸை பிளான் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் வராமல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து எங்கே டபுள் பாட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இல்லை பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நமக்கு திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.